உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி வருகிறது. நமக்கு டக்குன்னு நினைவு வர்றது என்ன சொல்லுங்க? மனசாட்சி தொட்டு சொல்லணும். டக்குன்னு நினைவு வர்றது என்னன்னா டைவர்ஸ், குடி, இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ராகு வந்தா ஒரு குடும்பம் எப்படி கெட்டு போகும்? தம்பதிகளுக்குள்ள பிரிவு ஏற்படும். ராகு வந்தா என்ன ஆகும்? பெயர் கெடும், கெட்ட பெண்களுடைய தொடர்பு ஏற்படும், அல்லது கெட்ட ஆண்களுடைய தொடர்பு ஏற்படும். அந்த மாதிரிலாம் நல்லா இருந்த குடும்பத்தில் நல்ல பாம்பு பூந்ததும்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த பாம்பு எப்போ உள்ள வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறது. இதில் இந்த விவஸ்தைன்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை, விவஸ்தையே இல்லாமல் பண்ணுறாங்க சார் அப்படிம்பாங்க. அப்படின்னா நாகரிகம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். இந்த குருவோ சனியோ நண்பர்களே, குரு அதிகபட்சமாக என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய செல்வ வளங்களை பிடுங்கிடுவார். எப்படியே செல்வ வளங்களை பிடிக்கிறார். ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவார். தொழிலில் நம்பிக்கை இழப்பு, கையெழுத்து போட்டீங்க உண்மையாக இல்லை, நீங்கள் உங்கள் மேலே ட்ரஸ்ட் வச்சோம் நம்பிக்கையாக இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த ராகு கேது கொடுக்குற தண்டனை இருக்குது தெரியுமா? மிக உயர்ந்த தண்டனை தான் இந்த ராகு கேதுகள் தருவாங்க. என்ன அப்படின்னா, உறவுகளை தொடுவாங்க இவங்களுக்கு. அதனால தான் விவஸ்தை இல்லைன்னு சொல்கிறேன். உறவுகளை தொடுவாங்க. நான் என் ஒய்ஃப் கூட என்னவோ ரிலேஷன்ஷிப்பாக இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்னையா ப்ராப்ளம்? ஜாபை கெடுக்கிற, வேலையை பிடுங்குற, எல்லாத்தையும் பண்ணுற, ஆனால் ஏன் என் இன்டிமசிக்குள்ளே வர? நானும் என் ஒய்ஃபும் பிரியமாக லவ் பண்ணுறோம், அதில் ஒரு லாரி மண்ணள்ளி போட்டு விட்றியாப்பா என்றால் ராகு இந்த மாதிரியான எமோஷனல் ஃபீலிங்ஸை டச் பண்ணுறவர். இதுக்கு அப்படி அந்த எண்டு கேது. கேது என்ன பண்ணுவார்னா, உலகத்தில் காலதேவன் இருக்கார் பாருங்க. யார் காலதேவன்? யமன். காலதேவன் யார்? சனி. காலதேவன் யாரு? விஷ்ணுமாயா. இந்த மாதிரியான காலதேவன் பேர். இவங்க கோர்ட்லாம் மன்னிப்பே கிடையாது. யமன் கோர்ட்டில் மன்னிப்பு இருக்கா சார்? மன்னிப்பே கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேது கோர்ட்லேயும் தண்டனையே கிடையாது, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. கேது தசை வந்தவன் எல்லாரையும் பாருங்க, கேது தசை வந்த எல்லாரையும் பாருங்களேன், உடம்பு முடியாமல் படுத்திருப்பாங்க, ஐசியூவில் படுத்திருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த கேது திசை என்பது உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடியது. ஆக ராகு போகத்தை தருகிறார், உறவுகளில் கை வைக்கிறார். கேது இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்களோ, பெற்ற தாய்க்கு சோறு போடலை, இருமகனை, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. கேது தண்டனை கொடுப்பார். இருக்கிற வேலையை பிடுங்கி எல்லாத்தையும் பிடுங்கி ரோட்டில் விட்டுருவார். நீங்கள் பண்ண தப்பு எதுன்னு உங்கள் மனசுக்கு தெரியும். நீங்கள் பண்ண தப்பு எதுன்னு உங்கள் அந்த நண்பன் உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணலை, வா கமான் கூப்பிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி அவுத்து விட்டு ரோட்டில் அனுப்பி விட்டுருவார். கேது மாதிரி ஒரு தண்டனை கடவுள் யாரும் கிடையாது. ஆக இந்த ரெண்டு பேர் தான், ரெண்டு எண்டு. ஒன்று இன்பத்தின் உச்சம், இன்னொன்று பண்ண பாவங்கள் தண்டனைகளின் உச்சம். இந்த ரெண்டத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அந்த ராகுவும் கேதுவும் தான் பெயர்கிறார்கள். எப்போ பெயர்றாங்க? 18ஆம் தேதி பெயர்கிறார். இந்த ராகு கேது எங்கிருந்து எங்கே பெயர்வாங்க? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ராகு சூரியனை விழுங்கக்கூடியவர், கேது சந்திரனை விழுங்கக்கூடியவர். ராகு சூரியனை விழுங்கும் இந்த நாளை நாம் சூரிய கிரகணம் என்று அழைக்கிறோம். புரிகிறதா? கேது சந்திரனை விழுங்கக்கூடியதை நாம் என்ன அழைக்கிறோம்? சந்திர கிரகணம் என்று அழைக்கிறோம். அப்போ இவர்கள் ஆன்டி கிளாக் வைஸ்ல செயல்படுவார்கள். மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திற்கு வருகிறார், கண்ணியில் இருக்கின்ற கேது சிம்மத்திற்கு போகிறார், ஆன்டி கிளாக் வைஸ். அவ்வகையிலே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி பலன்களை தரப்போகிறது? கடகராசிக்காரர்களுக்கு கத்தி போய் வாள் வந்தது டும் 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 டும். கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு, 2ல் கேது, 2ல் கேது 8ல் ராகு. 2ல் கேது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள், சாப்பாடு, இதில் கேது இருக்கார். 8ல் ராகுங்கிறது என்ன அப்படின்னா, விபத்துகள் ஏற்படுத்துகிற இடத்துல, ஆயுள் பாவத்தில், மாங்கல்ய பலத்தில் ராகு இருக்கார். இப்போ இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன பலன்களை தருவார் அப்படின்னா, வண்டி ஓட்டும் போது ஆபத்துகளை உண்டாக்குவார். 8ஆம் இடத்து ராகுங்கிறது என்ன பலன்களை தருவார்னா, அதே மாதிரி உங்களுக்கு மாங்கல்ய பலத்தை கெடுப்பார். இதெல்லாம் 8ஆம் இடத்து ராகு. 2ஆம் இடத்து கேது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேச்சு. 2ஆம் இடம் என்பது உணவுப் பொருள். சார் நம்ம ஊர் சாப்பாடு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் சாப்பிடும்போதே லிவரில் அல்சர் சாகிற வரைக்கும் கொண்டு போயிடுது அந்த அல்சரைசேஷன். ஆனால் இந்த 2ஆம் இடத்து கேது உணவையே விஷமாக்குறார். நான் ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுவேன், ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிடுவேன், சிக்காங் குக்காங் தான் சாப்பிடுவேன் நீங்கன்னா அவ்வளோதான் ஆபத்து. கடகராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் சாப்பிட வேண்டும். ஜாக்கிரதையாக பேசணும். பாம்பு மாதிரி பேசுவீங்க. நமக்கு இந்த வேலை வேணாம் சார், நமக்கு அண்டர்லைன், நமக்கு இந்த வேலை வேணாம் சார்
அப்படின்னு அவர் போய் கம்பெனியில் மேனேஜர்கிட்ட சொல்கிறார். அவர் என்ன நினச்சிக்கிட்டார், இவருக்கு இந்த வேலை வேணாம் போல இருக்குன்னு நினச்சிட்டு, அப்படியாப்பா சரிப்பா உனக்கு இந்த வேலை வேணாம் போயோ லூத்தே, நமக்கு அப்படின்னா நம்ம கம்பெனின்னு அர்த்தம். ஒரு பேச்சை கவனிக்காதனால வந்த விளைவு. ஒரு மடம் இருந்ததா, அந்த மடத்தில் சிஷ்யர்கள். என்ன சார் நீங்கள் மடத்தில் இருக்கனால மடத்தை வச்சே எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, வேற என்னங்க பண்ணுறது? நான் சினிமா எடுத்தால் சினிமாலேருந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த மடத்துடைய சிஷ்யர்கள் என்ன கேட்கிறார்கள்? அதில் ஒரு சிஷ்யன் வந்து, சார் குருஜி உங்களை பற்றி ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க வெளி உலகத்தில், நீங்கள் ரொம்ப மோசமான ஆளாமே, நான் இந்த மடத்தை விட்டு வெளியேற விரும்புகிறேன், எப்போ பார்த்தாலும் புறம் சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் நல்ல மனுஷன் எனக்கு தெரியும், ஆனால் எப்போ பார்த்தாலும் புறம் சொல்கிறாங்க, நான் என்ன செய்யறது? அப்போ இந்த அவர் அந்த குருஜி என்ன பண்ணாரா, ஒரு கை நிறைய ஒரு கரண்டியில் ஒரு நல்லெண்ணெய் எடுத்து கொடுத்து, இந்த நல்லெண்ணெய் கையில் வச்சுக்கோ, இந்த புத்த விகார் இருக்கு இல்லையா, இந்த கோயில், இதை அப்படியே 8 ரவுண்டு சுற்றணும், அல்லது 3 ரவுண்டாவது சுற்று. ஒரே ஒரு கண்டிஷன், இந்த கரண்டி இருக்கு பார்த்தியா, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நெய் உங்களுக்கு நல்லெண்ணெய் கொடுத்துருக்கேன்ல, ஒரு சொட்டு நல்லெண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது. இதான் ஒன்று டாஸ்க்குன்னாராம். சரின்னு இவர் என்ன பண்ணாரா, அந்த கரண்டி எண்ணெய் எடுத்துட்டு அந்த கோயிலில் 3 தடவை சுற்றுறார். சுற்றும் போது இவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணால, அந்த இப்போ கிண்டல் பண்ணலாம் யார் உங்கள் ஹெச்ஆர், இப்போ கிண்டல் பண்ணலாம் யார் உங்கள் அவதூறு சொன்னவன், இவங்கெல்லாம் தான். இவங்கெல்லாம் அங்கே நின்று ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவர் பாட்டுக்கு 3 சுற்று சுற்றுறார். சுற்றிட்டு வந்து குருஜிகிட்ட, குருஜி இந்தாங்க பிடிங்க, ஒரு சொட்டு கூட சிந்தலை, இப்போ என்ன சொல்கிறீங்க, என்ன வேறு மடத்துக்கு மாற்றி விட்ருக்கேன்னாராம். அது குருஜி சொன்னாராம், இப்போ 3 ரவுண்டு சுற்றினியே இந்த கோயிலை, ஏதாவது கவனிச்சான்னு கேட்டாராம். நான் எங்கே கவனிக்கிறது, இது சிந்தக்கூடாதுங்கிற மும்முரத்திலே நான் இருந்துட்டேன். வெரி குட், அவ்வளோதான். 2ஆம் இடத்துக்கு எதுவும் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணலாம். எவனோ என்னமோ சொல்லிட்டு போ, நான் யார் சொல்கிறதையும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எஸ்ஜே சூர்யாவுக்கு பிடிச்ச டைலாக், அடிக்கடி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் எது? அவன் கிடக்குறான்டா, அந்த டைலாக் தான். அந்த மாதிரி கடந்து சென்றணும். பேசுகிறவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? குறைக்கும் நாய்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நமக்கு 1008 வேலை இருக்குது. ஸோ 2ஆம் இடத்து கேது என்பது உங்கள் வாயை பிடுங்கும், ஜாக்கிரதையா இருங்க. 8ஆம் இடத்து ராகு என்பது வண்டி ஓட்டும் போது இந்த வீலிங் பண்ணுறது, வண்டி அப்படி தூக்கிட்டு ஓட்டுறது எல்லாம் பண்ணும். எல்லாம் பண்ணாதீங்க. கடகராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருங்க. 2ஆம் இடத்து கேதுவை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணலாம். எவனோ என்னமோ சொல்லிட்டு போ, நான் யார் சொல்கிறதையும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எஸ்ஜே சூர்யாவுக்கு பிடிச்ச டைலாக், அடிக்கடி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் எது? அவன் கிடக்குறான்டா, அந்த டைலாக் தான். அந்த மாதிரி கடந்து சென்றணும். பேசுகிறவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? குறைக்கும் நாய்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நமக்கு 1008 வேலை இருக்குது. ஸோ 2ஆம் இடத்து கேது என்பது உங்கள் வாயை பிடுங்கும், ஜாக்கிரதையா இருங்க. 8ஆம் இடத்து ராகு என்பது வண்டி ஓட்டும் போது இந்த வீலிங் பண்ணுறது, வண்டி அப்படி தூக்கிட்டு ஓட்டுறது எல்லாம் பண்ணும். எல்லாம் பண்ணாதீங்க. ராகு கேதுக்கள் பயிற்சி சிறப்பாக நடைபெற போகிறது. ராகுக்குரிய பிரீத்தி என்றால் நீங்கள் திருவேற்காடு கருமாரியம்மனை கும்பிடணும். கேதுக்குரிய பிரீத்தி என்றால் நீங்கள் பிள்ளையாரை கும்பிடணும். இது 2 தான் ஒரே பரிகாரங்கள். இந்த 2 பேரை பிடிச்சிங்கன்னா போதும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.